உயரடுக்கு வர்க்கம் இருக்கு இல்லையா, அவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் வாழ்கிறார்கள். சாதாரண மக்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் பெரிய வீடுகளிலும் இல்லங்களிலும் வெளிநாட்டு பயணங்களும் சொகுசான கார்களும் ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த கொஞ்ச நாளாக வலைத்தளங்களில் ஒரு 2 வீடியோ வைரலாக, நெப்போ கிட்ஸ், நெப்போ பேபின்னு சொல்லிட்டு, நெப்போனா நெப்போட்டிசம், அதாவது நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் சலுகைகளை செய்வது, அவர்களை கொண்டு போய் உயரத்தில் வைப்பது, அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி தருவது, அவர்கள் வாழ்வை வளமாக்குவது, இதெல்லாம் இது ஒரு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆசியர்களுக்கு புத்திர பாசம் என்பது உண்டு, குடும்ப பாசம் என்பது அதிகமாக உண்டு. இதெல்லாம் இங்கே நடக்குது. ஐரோப்பியர்கள் மத்தியில் அது அதிகமாக இல்லை. இந்த வெள்ளை கலாச்சாரத்தில் அது அதிகமாக இல்லை. இருந்திருக்கலாம் தொடக்கத்தில், இப்போது அது குறைஞ்சி வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ 2 வீடியோக்கள் இந்த மாதிரி இந்த உயர் குடும்பங்களிலிருந்து வருகின்ற ஒரு 2 பேர் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக அது வைரலாக போய், இது நடந்துட்டுருக்க நேரத்தில் செப்டம்பர் 4 அன்னைக்கு அவர்கள் விதிமுறைகளை காரணம் காட்டி ஒரு 26 வலைத்தளங்களை நேபாள அரசு மூடிடுது. ஸோ இவ்வளவு நாள் இந்த வலைத்தளங்கள் அதனுடைய வேலை என்னென்னா, இந்த மாதிரி இளைஞர்களும் இளைஞிகளும் அவர்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வது ஒரு தொடர்புக்கு ஒரு சாதனமாக இருந்துச்சு, அவர்கள் எதிர்ப்புக்கு ஒரு வடிகாலாக கூட இருந்துச்சு ஒரு வகையில். அப்புறம் வேலை வாய்ப்புக்கு கூட அது வழிவகுத்துதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மூடிட்ட உடனே இவ்வளவு நாள் இந்த குமைந்து கொண்டிருந்த இந்த உள்ளம், இந்த நெஞ்சம் இப்போ வெடிச்சிருச்சு. அடுத்த நாளே அந்த தடை செய்யப்பட்டதை தடையை நீக்கிவிட்டார்கள். இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு அங்கே இது நடக்குது.